இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 60 நாள்ல மாற்றுங்க. ம். சோஷியல் மீடியாவை இன்னைக்கு பார்க்குறாங்கப்பா. நல்லவங்களுக்கு காலம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். அது உண்மைதான் உண்மையான மாஸ்டர். உண்மையான ட்ரைனர்ஸ் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் மிஸ் இந்தியா இருக்காங்க, எவ்வளோ பேர் உண்மையான ட்ரைனர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். நானும் இன்க்ளூட் என்ன செலிப்ரிட்டியை பண்ணாலும் சரி, நானும் ட்ரைனரோட லைஃப் வந்து கஷ்டத்தில் தான் இருக்கும். நான் கிடையாது எல்லா ட்ரைனிங். இதில் ஃபேக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, 60 நாளில் குறைக்கிறேன், 90 நாளில் இப்படி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைனருன்றவன் நான் ஜீரோ. நான் ட்ரைனரு, நான் ஜீரோ. மற்ற ட்ரைனரை பற்றி நான் பேசல. நான் ஜீரோ. நீ நினைச்சாதான் உன் உடம்ப கம்மி பண்ண முடியும். நீ நினைச்சாதான் நீ 6 பேக் பண்ண முடியும். நீ நினைக்கணும், ட்ரைனர் நினைச்சா முடியாது. நான் சொல்லிட்டு போயிடுவேன். டாக்டர் கொடுப்பான், அவனுக்கு மாத்திரை போட்டாதான் சரியா. நீ மாத்திரை போடலன்னா டாக்டர் மேலே பழி போடாத, உன் மேலே தான் பழி போடணும். அதுக்கப்புறம் நீ கரெக்டாக சாப்பிட்டா தான் அந்த டாக்டருக்கே பேர் வரும். அந்த டாக்டர் கிட்ட போனேன், கரெக்டான மருந்து கொடுத்தாரு, கரெக்டா நீ சாப்பிடலன்னா அந்த கரெக்டான மருந்தே வேலை செய்ய. ஆமா ஆமா. ஜஸ்ட் ஒரு இன்செக்டர் தான் அவரு டாக்டர். அவரு கொடுக்கறத நீ கரெக்டா பண்ணணும், அவரு கொடுக்கறத நீ கரெக்டா சாப்பிடணும். அதை தாண்டி நீ விட்டுட்டேன்னா அதே மாதிரி தான் ட்ரைனர். ட்ரைனர் சொல்லிட்டு போயிடுவான். நீ என்ன பண்றியோ அது உங்கையில. ஒரு ட்ரைனருக்கு பேர் வருது கிளைண்டால தான். நான் பண்ண எல்லா செலிபிரிட்டிஸும் சொல்றேன், அவங்க பண்ணதுனால தான் நான் இந்த இடத்துல உட்காந்து உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். நான் ட்ரைனே பண்ண மாட்டேன்பா கிளைண்ட. அவங்க போக்குல போவேன். நான் சொல்லுவேன், அதை செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச வெயிட்டை தான் நான் போடுவேன். வெயிட் லாஸ் வரவங்கள சொல்லிடுவேன், அவங்க செய்வாங்க. கரெக்ஷன் கூட நான் வந்து பொறுமையாக தான் பண்ணுவேன். அதனால தான் என்கிட்ட இருக்கிறவங்களாம் 5 வருஷம் 10 வருஷம் ஒரே ஆள் இருப்பாங்க. புது ஆள் வராங்களான்றத விட்டுடுவேன். வந்தாலே என்னை விட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆமாம், நான் டயட்டே பண்ண சொல்ல மாட்டேனே. அவனே கேட்பான், மாஸ்டர் இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வேளை கட் பண்ணுன்னு. அப்புறம் 2 வேளை அவனே கட் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவேன், இல்லை ரொம்ப டயட் பண்ணுறேன், இப்படி பண்ணு, எக்ஸசைஸ் ஹெவியா. மாஸ்டர் 40 மாஸ்டர் என்ன எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயம் அப்படி ஆகக்கூடாது. அப்படி ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு புக் எடுத்து நம்ம படிக்கிறோம்னா படிக்கணும் இப்படி விழுந்தனா அவன் ஃபெயிலு. இன்ட்ரெஸ்டாக படிக்கணும். அப்போ அவன் அங்கே டீச்சர் சொல்லி கொடுத்தது அவனுக்கு மைண்டில் ஏறினால தான் அவன் படிக்க முடியும். இல்லை இவனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் தான் அவன் படிக்க முடியும். எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயம் எங்கே நீ டயர்ட் ஆகிறியோ தோத்துட்டோன்னு அர்த்தம். டயர்ட் ஆகிற நான் என்ன சொல்கிறேன், 10 முறை படிக்கட்டு ஏறி ஒரு ஒபிசானவன் இறங்க டயர்ட் ஆகணும் ஆக மாட்டான். கண்டிப்பாக சிம்பிளாக பேசிட்டேன்னா அவனை நின்ன இடத்துல குதிக்க சொன்னால் டயர்ட் ஆகணும் ஆக மாட்டானா? கொஞ்சம். நான் அப்படி பண்ணல. என்கிட்ட 100 கிலோவுக்கு மேலே ஒரு 7-8 பேர் வராங்க. அவங்கலாம் ஜிம்மில் பேக் மாட்டிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு போக வைப்பேன். அது பேசி ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு விஷயம் இல்லை, ஜாலியாக பேசிட்டு போய் கிரிக்கெட் மேட்ச்சு பாட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் எழுந்து வந்து உட்காரான்ல ஒபிசா, அதுவே உலக அதிசயம்.